வணக்கம் மக்களே, எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ அந்த பேசுகிற வீடியோ செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா ரொம்ப பிஸி, அங்கே அலைஞ்சி இங்கே அலைஞ்சி எல்லாம் செட்டில் பண்ணி வந்து சேர்ந்து இப்போ தான் கொஞ்சம் டைம் கிடைக்கிது. ஸோ அதனால் நம்ம ஹீத்ரோ ஏர்போர்ட்லேருந்து ஆரம்பிப்போமே. ஹீத்ரோ ஏர்போர்ட்லேருந்து, ஏன்னா நான் வந்து கனெக்டிங் ஃப்ளைட் எடுத்தோம். இங்கேருந்து போய்ட்டு துபாயில் இறங்கி அங்கேருந்து கனெக்டிங் ஃப்ளைட். ஏன்னா ஏற்கனவே டேரக்ட் ஃப்ளைட் எடுத்தோம், 15 ஹவர் முடியல, பட்டாக்ஸ்லாம் வெளியிடுந்துருச்சு. சரி, இந்தமாரி கனெக்டிங் ஃப்ளைட் எடுத்தால் கொஞ்சம் நேரம் நம்ம நடந்து போகலான்னு, ரெண்டும் சேம் தான். அடுத்த டே போனால் வேறு பிளான் பண்ணால் தான், மேபி துபாயில் 2 நைட் தங்கிட்டு அப்புறம் போனால் தான். முடியல, அந்த ஜேர்னி வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. இதையே நான் வந்து ஹீத்ரோ ஏர்போர்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன்னா, அந்த பக்கத்து தான் வந்து நம்மளோட கஷ்டமான வாழ்க்கையே இருக்குது. ஏன்னா இந்த சைட்லாம் வந்து நம்ம லக்கேஜ்லாம் வந்து கணக்கில் இருக்காது. நீங்கள் அங்கே லண்டன் இறங்கினாலே வந்து நம்மளை கணக்கு பண்ணுறாங்களோ இல்லையோ, லக்கேஜை வச்சு தான் நம்மளுக்கு ஃபீஸே அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த டிரான்ஸ்போர்ட் எவ்வளோ காசுன்னு, அந்த லக்கேஜும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கு. நம்ம பஸ் ஏறினாலும் சரி, ட்ரெயின் ஏறினாலும் சரி, அந்த காடியில் நம்ம இது புக் பண்ணாலும் அப்படி தான், அவனுங்க லக்கேஜை தான் கணக்கு பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு விலை கூட. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், ஹீத்ரோவில் இறங்கிட்டு அங்கேருந்து வந்து பாத்துக்கு போனோம். பாத்துக்கு வந்து அங்கேருந்து ஒரு 2 ஹவர் பஸ் எடுத்தோம். பஸ்ஸுனால் வந்து 2 பேர்த்துக்கு ஒரு எத்தனையோ பவுண்ட்ஸ் தான் நினைக்கிறேன், ஒரு 20 பவுண்ட்ஸ் அந்த மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். அதே காடி எடுத்துருந்தோமா வந்து எப்படியும் வந்து ஒரு நம்ம மலேசியா காசுக்கு ஒரு 2000 வந்துரும்னு நினைக்கிறேன் அந்த இடத்துக்கு எடுத்தால். ஏன்னா அவ்வளோ விலை. ஸோ நாங்கள் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணோம். ஏன்னா ஏற்கனவே மொதல் நந்தினி உடம்பதி நாங்கள் அதை பார்த்துட்டோம். அதோட ப்ரைஸ்லாம் ரொம்ப விலை. இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஓகே, நீங்கள் அந்த கிராப் ஊபர் அந்த காடிலாம் நீங்கள் ரெண்ட் பண்ணிக்கலாம், சரியான விலை. ஸோ நாங்கள் ஹீத்ரோ ஏர்போர்ட்டில் இறங்கணும். நாங்கள் டெர்மினல் 4 இறங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பஸ்ஸு டிரான்ஸ்போர்ட்டு ட்ரெயின்லாம் வந்து டெர்மினல் 2லேயும் 3லேயும் தான் இருக்குது. ஸோ அங்கேருந்து வந்து ஃப்ரீ ட்ரெயின் இருக்குது. அங்கேருந்து அந்த டெர்மினல் 1க்கு 2க்கெலாம் போகிறதுக்கு. ஸோ அந்த ஃப்ரீ ட்ரெயின் எடுக்கிறதுக்கு தான் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு அங்கே போயிட்டு அங்கேருந்து தான் வந்து பஸ்ஸு எடுத்தோம். பாத்தில் போய்ட்டு ஸ்டீம் பாத் தான் பண்ணோம். அந்த அளவுக்கு இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. அக்கா நினப்புக்கு மட்டும் குறைச்சல. ஆனால் ஆக்சுவலி அங்கே ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அந்த பஸ் ஸ்டாப்பில். நான் பிக் பாஸ்கிட்ட கூட சொல்லலை, வந்துட்ட பிறகு தான் ஹோட்டலில் சொன்னேன். அந்த அளவுக்கு மூஞ்சி சிரிப்பாக சிரிச்சிச்சு. யூடியூப்பராக அவரது அவ்வளோ ஈஸியில் மக்களே. நான் ஷூட் பண்ணும்போதெல்லாம் எவ்வளோ அசிங்கப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும். அது நான் ஷேர் பண்ணுறேன், பாருங்களேன். மறந்து கிடப்பும் என் கிடப்பும் அருகுதே உருகுதே உன் படியில் என் பயணமன் அழகு நடந்து நடந்து கிடப்பும் என் கிடப்பும் அருகுதே பதறுதே உன் அழகு என் இதயமன் இதையை மறந்து உன் கிடப்பும் என் கிடப்பும் அருகுதே உருகுதே உன் படியில் என் பயணமன் அழகு நடந்து நடந்து கிடப்பும் என் கிடப்பும் அருகுதே பதறுதே உன் அழகு என் இதயமன் இதையை மறந்து உன் கிடப்பும் என் கிடப்பும் அருகுதே உருகுதே உன் படியில் என் பயணமன் நாங்கள் பெருசாக ஒன்றும் கோசிப் எதுவும் பேசலை, ஆனால் லைட்டாக பேசணும். சேட்டையாக தான் இருந்துச்சு. ஆனால் வந்து ஏன்னா நாங்கள் தெரிச்சு போயெல்லாம் இருந்தோம். ஒரு 20-25 ஹவர் சுற்றி வெறுத்து போச்சு லைஃப்பை, மூஞ்செல்லாம் தெரிச்சு போய். ஸோ கொஞ்சம் லைஃபாக பேசுறது கேளுங்களேன். அப்புறம் கண்டினியூ பண்ணி நம்ம ஹோட்டல் வரைக்கும் இன்றைக்கி முடிச்சுருவோம். அப்புறம் மற்றதை கண்டினியூ பண்ணுவோம். மாட்டி இழுத்துருப்பாங்க. அப்பப்போ நம்ம அக்கா நந்தினி பண்ண அலைப்பறைகள்லாம் நான் காட்டுறேன். ஏன்னா நாங்கள் விடுற போகும்போது எப்படி இருந்தாங்க, விட்ட பிறகு அவங்களோட ரியாக்ஷன்லாம் எப்படி இருக்குன்னு. நார்மலி நம்ம யூரோப் போனாலே வந்து பாத்ரூம் வந்து தண்ணி இருக்காதுன்னு தெரியும். ஸோ அதனால் இங்கேயே ப்ரிஃபர் பண்ணி அந்த இதெல்லாம் வாங்கிட்டு போவாங்க தானே. இவங்களும் அந்த மாதிரி தான் வாங்கிட்டு போனாங்க. அங்கே போனால் வந்து அவங்க அங்கே உள்ள ஆளும் கூட அடாப்ட் ஆகிட்டு இங்கே மலேசியாவில் காலை வச்சோடனே தண்ணி பாத்ரூம்லாம் நசன்னு ஈரமாக இருக்கான். எப்படி தான் போகிறதுன்னு ஒன்று சொன்னாங்க பாருங்க, பயங்கரமாக சொன்னாங்க. Underground water. Yeah. Kelihatan ya? Ini coklat dan angin. Coklat bar. நல்லா இருக்கா இல்லையா? இது என்னமோ சாய்
டீயா நல்லா இல்லை. அது நல்லா இருக்கா மஃபின்? ஹாட் சாக்லேட் தான் சொன்னேன். சூடே இல்லை. சிரித்து பேசும் உனது வார்த்தை தினமும் நான் கேட்க வேண்டும். உறவு என்று எவரும் இல்லை, என் உலகம் நீ ஆகிடும். மக்களே இப்போ பாருங்க, எங்கள் யூகே டைம் வந்து 10:15. ஓகே, 10:15. மலேசியா டைம் வந்து எத்தனை மணிங்க? 5:20 மலேசியா டைமு. நேற்று நேரத்துக்கு நாங்கள் கிளம்புனோம். ஒரு 20-25 வந்து அவரு வந்து பாதி இடம் தாண்டி வச்சுட்டு ஒரு 11:30 வந்து பஸ்ஸு வரும். நாங்கள் அதை பார்த்து போகிறோம். போயிட்டு நந்தினி எங்களுக்காக பிரியாணி செஞ்சுருக்காங்களாம். அப்புறம் அடுத்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். இப்போ தான் வந்து சேர்ந்தோம். பட்டைக்கெலாம் வந்து புகை வந்துருச்சு. அதான் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக. பாருங்க, இது ஒரு காசா? வேல்யூ இருக்கா? இங்கே ஒரு காசு கூட வேல்யூ இருக்கும்னு நினைக்கிறேன். வேல்யூ இருக்கு. எனக்கு தானே பாருங்க மக்களே, காயினை வச்சுக்கிட்டு ஷாப்பிங் போகிறேன். அடுத்தது ஒரு கட்டம் வரும் பாருங்க மக்களே. அந்த கட்டத்தில் தான் நான் மாட்டினேன். நான் ஏன்னா எல்லாம் ஃப்ளைட்லேயே 20 அவருக்கு மேலே ட்ராவல் பண்ணோன்னா ரோட்டை பார்த்தோன்னா சந்தோஷமாயாச்சு. அங்கே போயிட்டு மக்களே நான் வந்து இறங்கிட்டேன். இந்த வீடியோ தான் இறங்கிட்டேன். அப்படி இப்படின்னு பயங்கரமாக பேசியிருந்தேன். அப்போ தான் அவங்க ஒரு வேலை கிடச்சி. அங்கேருந்து வந்துட்டு நீ என்னோடய வேலையை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற, ஏன்னா அந்த பஸ் ஏறதுக்கு வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நீ அந்த வீடியோலாம் நான் வேணுமோ உன்னை ஷூட் பண்ணுறேன்னு சொல்லி அந்த வீடியோ அவங்க தான் ஷூட் பண்ணாங்க. அதுதான் என்னோடய ஃபில்டர் இல்லாத ஒரிஜினல் ஃபேஸு. ஸோ என் மூஞ்சி நான் ரொம்ப கலராக இருப்பேன்லாம் நினைக்காதீங்க. நேராக பார்த்தா அதுதான் என்னோடய ஒரிஜினல் கலரு. மக்களே, இப்போ இடையில வந்து வீட்டில் பத்திரிக்கை வச்சுட்டு போனாங்க. அவங்க சொன்னாங்க கண்டிப்பாக நான் உங்களை தேடுவேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் கண்டிப்பாக நாங்கள் உங்களை கண்டுபிடிச்சிருவோம். ஏன்னா அவங்க தான் இப்போ மாப்பிள்ளையோட அம்மா அப்பா. நீங்கள் எங்களை கண்டுபிடிக்கதான் கஷ்டம். ஏன்னா மேக்கப் போட்டு நம்ம மூஞ்சியை நம்ம மறைச்சிருவோம், அடையாளம் இல்லாமல் ஆயிரும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் பாருங்கள், நம்ம சொந்தக்காரங்களே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. மேக்கப் அப்படி அள்ளி போட்டுருக்கோம். ஸோ இப்போ உள்ள சோசியல் மீடியாவில் வந்து இந்த மேக்கப் தான் நம்ம ஃபில்டரை வச்சு ஒரிஜினல் பாடியிலேருந்து மூஞ்சி வரைக்கும் எல்லாத்தையும் மறைச்சிடுறாங்க. நேராக பார்த்தா கொஷன் மார்க்கு எக்கச்சக்கமாக வரும். ஸோ அதனால் சொல்லிட்டேன். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப நடக்குது. அன்றைக்கி வந்தாங்க பத்திரிகைக்கு, அவங்க வந்து தான் சொல்லிட்டு இருந்தாங்க நாங்கள் கண்டிப்பாக உங்களை தேடுவோம். அதான் நான் சொல்கிறேன், நான் உங்களை கண்டுபிடிச்சிடலாம், நீங்கள் ஆனால் மற்றவங்களை கண்டுபிடிக்க முடியுமா இல்லையான்னு தெரில அப்படின்ட்டு ஆமான்ட்டு போனாங்க. அப்படி தான் ஓடுது இப்போ நம்ம லைஃப். ஸோ மூஞ்சி தொங்க போட்டு அப்போ நான் சொல்லல, பிக் பாஸில் சொல்லியிருந்தா அவர் ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். ஏன்னா ரொம்ப பேர் என் மேலே கடுப்பில் இருக்காங்க அந்த ஷூட் பண்ணுறதுனால. எங்கேயாவது மாட்டி ஓசியடி வாங்குவோன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால் ரூமுக்கு போன பிறகு தான் சொன்னேன். அப்படியே சந்தோஷத்தில் அப்படியே குதிச்சாங்க. இது வந்து பாத்துக்கு போகிற வழியில் வந்து நார்மலி வந்து அந்த ஏக்கான் பிரச்சனை நான் சொன்னேன்ல, இந்த பஸ்ஸில் வந்து ஏக்கான் இருந்துச்சு. ஆனால் 2 பேர் கிட்ட உட்காரும்போது அந்த உரசமேதியே வந்து அந்த கொஞ்சம் வேக்கிற மாதிரி இருந்துச்சு. அதே எனக்கு வேக்கிற மாதிரி இருந்துச்சு. சூடாக இருக்குன்னு எப்படா போய் இறங்குவோன்னு. ஆனால் அடுத்த பஸ் ஏறணும் பாருங்க, அதோட அந்த பாத்தில் வந்து அதுக்கு பேரே வச்சது ஸ்டீம் பாத் இடணும். அப்படி அந்த அளவுக்கு அவ்வளோ சூடாக இருந்துச்சு. மற்றபடி நடக்க முடியுது. இப்போ நம்ம வெயில் காலத்தில் வந்து நடந்தால் அவன் உடம்பு எரியுது. அங்கே அப்படி எரியல, ஏதோ மரத்துக்கு கீழே நடக்கிற மாதிரியே இருக்குது. ஆனால் வந்து அந்த பஸ்ஸில் ட்ரெயினில் ஏறினா நம்ம ஸ்டீம் பாத் தான், அது உள்ளே உட்காந்து அந்த அளவுக்கு ஒரு கஷ்டத்தை நாங்கள் அனுபவித்தோம். இப்போ பச்சை பசேர்னு நல்லா இருக்குது. ஆனால் நார்மலி அங்கே உள்ளவங்களுக்கு வந்து இந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கு வந்து இந்தமாரி அந்த வெயில் காலம் வந்து ரொம்ப பிடிக்குமா. ஏன்னா குளிர் காலத்தில் அத்தனை உடுப்பை போட்டு நம்ம மறைச்சிருப்போம். அதுலேயே நம்ம வேலை செய்கிறதெல்லாம் ரொம்ப அசதி. இந்தமாரி காலம் வந்தால் தான் அந்த ஆக்டிவிட்டி எல்லாம் செஞ்சுட்டு சூப்பராக ஹாப்பியாக இருப்பாங்களா அந்த டைம். ஏன்னா இருட்டுறதும் வந்து ரொம்ப குறைவு, 4 ஹவர் அப்படி தான் இருக்குமா. அதே வின்டர் காலத்தில் வந்து இருட்டு தான் ரொம்ப இருக்கும், பகல் குறைவாக இருக்குமா. ஸோ அவங்க ரொம்ப அதை தான் விரும்புவாங்களாம். அப்புறம் நாங்கள் வந்து மக்களே மேக்ஸிமம் வந்து நடக்கிறது தான். ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, நடந்துக்கிட்டே தான் இருப்போம். ஏன்னா நடக்கிறது தான் வேலையே. டிரான்ஸ்போர்ட் இருக்குது, நம்ம இப்போ இந்த கிராப் எடுக்கிற மாதிரி அங்கே வண்டிலாம் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் விலை நீங்கள் இங்கேருந்து 10 நிமிஷம் போகிறதுக்கே வந்து 20-30 பவுண்ட்ஸ் வாங்கிடுவானுங்க. ஸோ அதுக்கு நம்ம நடந்தே போயிடலான்னு அதான் சொல்ல. ஏற்கனவே ஒரு வீடியோவில் செஞ்சுட்டு பாருங்க, நம்மளுக்கு தங்க முட்டையை வந்து நம்ம காலு தான், எவ்வளோ நடக்கிறோமோ அவ்வளோ பவுண்ட்ஸ் வந்து நம்ம சேர்க்கலாம். அதனால தான் அங்கே ரொம்ப நடக்கிறாங்க. ஜாகிங்லாம் போக தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நடந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. எல்லாமே தான் நடக்கிறாங்க. ஏழை இப்போ பணக்காரங்களாம் கிடையாது, எல்லாமே நடக்கிறாங்க. பீஸாக இருக்காங்க. ஆனால் அங்கே அப்புறம் நம்ம ஸ்டூடெண்ட்லாம் இருக்காங்களா, அவங்களும் ரொம்ப நடக்கிறாங்க. அரை மணி நேரம் வந்து அவ்வளோ தூரம் இல்லையே அப்படின்றாங்க. இங்கெல்லாம் மலேசியாலாம் நந்தினி கொஞ்சம் தூரம் நடக்கணும் மூச்சு வாங்கி போய் நிற்பாங்க. அங்கே பார்த்தா அவங்க முன்னாடி நம்மளால் நடக்க முடியல. அவங்களாம் வந்து அந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் பட்ஜெட்டில் ஓட்டுறதுனால வந்து அந்த டிரான்ஸ்போர்ட்டு அந்த காடியை பற்றி அவங்க யோசிக்க மாட்டாங்க. எல்லாமே நடப்பாதை தான், பட்ஜெட்டில் ஓட்டுறதுனால நல்லா நடக்கிறாங்க அங்கே உள்ள ஸ்டூடெண்ட். நம்ம ஊருக்கு திரும்பி வந்துட்டு பிறகு அதை நம்ம ஃபாலோ பண்ணோமா நினைக்கிறேன், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன்.
அது ஒன்று நாங்கள் பார்த்தோம். அது முன்னிலேருந்து அதை தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னொன்று சைக்கிளிங் பயிக்கிறாங்க. காடி ரொம்ப குறைவு அந்த ரோட்டிலலாம். ஓகே மக்களே, இதுதான் நம்ம பாத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இது ஒரு சின்ன டவுன். இதில் தான் இந்த பிரிஜிட்டன் வந்து ஒரு மூவி எடுத்தாங்களாம். நார்மலி எனக்கு அந்த நான் நார்மலி இங்கிலீஷ் படம் எனக்கு அவ்வளோ பிடிக்காது, நான் பார்க்க மாட்டேன். இதுங்க தான் பிள்ளைங்க தான் வளைச்சி பார்ப்பாங்க. நான் இது லிங்க் இதை அனுப்பி விட்றேன். நான் ஷூட் பண்ணது ரொம்ப மோசமாக இருக்கும். இருக்கிற அழகான டவுனை கூட மோசமாக ஆட்டி காட்டியிருப்பேன். அதில் நீங்கள் பூந்து பாருங்களேன், அது ஒரு அழகான சிட்டி, சூப்பரான சிட்டி. அடுத்த வீடியோ வரும். இப்போ நாங்கள் அங்கே போய் நோக்கிட்டு அங்கேருந்து திருப்பி நடப்பாத தான், நடந்தே தான் போகணும். வேறு என்ன பண்ணுறது, வாழ்க்கையே அப்படி தான். நந்தினி வந்து எங்களுக்கு வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க கிட்ட நேரம் பஸ்ஸு கேன்சல் ஆகிக்கிட்டே இருந்துச்சான். ஸோ அவங்க வர லேட் ஆகணுன்னு எங்களை ஹோட்டலுக்கு போக சொல்லிட்டாங்க. அதோட நடப்பதையை நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள் மக்களே. அடுத்த எபிசோடு வந்து 2வது எபிசோடில் வரும் ஹோட்டல்லேருந்து. இதோட நடப்பதை தான் எங்களுக்கு நேராக தான் போட்டிருக்கு. நம்ம இங்கே தான் நிற்கிறோம். சப்வே எங்கே இருக்குது? சொல்லாத குட்டி குட்டி ஆசை, செய்யாதோ காதல் பூசை, காதோரம் தேடல் ஓசை, சாயாத சுவாசம் நீயா, தீராத வாசம் நீயா, உன்னாலே என்னில் தீயாய் நீயா. வாவா எட்டாத தூரத்தில் போவும் மேகத்தில், வானத்தின் ஆழத்தில் காதல் செய்வோம். உன்னோடு வாழவே என்னாயுள் நீழுதே, முழுதாக உணர்கிறேன் உன்னை என்னுள்ளே.